ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கேஸ். இன்னைக்கு நம்ம வார் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் கூலி படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இது மட்டும் நாம கூலி படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கூலி படம் பார்த்து முடிச்சோடனே வார் 2 பார்க்கலான்னு தான் நான் நினைச்சேன். பட் ஷோஸ்லாம் சவுத் இந்தியாவில் நிறையா ஷஃபில் பண்ணி போட்டிருக்காங்க, கம்மியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷோ தான் கிடச்சிச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வார் 2ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மட்டும் இல்லாமல் என்னோட ஓவரால் ரிவ்யூ என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வார் 2 இது வந்து யாஷராஜ் அந்த ஸ்பை யூனிவர்ஸ்க்கு சம்மந்தம் இருக்கக்கூடிய படம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பத்தான், டைகர், இந்த வார் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸாக வந்து லிங்க் ஆகிருக்கு. ஆல்ரெடி வார் 1 ஒரு படம் வந்திருக்கு. இது எல்லாமே கனெக்டடாக இருக்குன்ற காரணத்தினால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம் மேலே இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மாஸ் ஆக்டர் ஜூனியர் என்டிஆர் அந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஹைப்பெல்லாம் ஏற்றி இந்த படத்தை வேற மாதிரி செட் பண்ணாங்க. நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியாவிலே தெலுங்கானா, ஆந்திரா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு டீசென்டான ஹைப் வந்து செட் பண்ணி இருந்தாங்க. படத்தோட ஹைப்பை பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத அப்படியே ஒன்று பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எடுக்கும் போது ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் என்டிஆர் அண்ட் கிருத்திக் ரோஷன், ஸோ இவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக முடிஞ்ச அளவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு மல்டி ஸ்டாரர், ஒரு 2 ஹீரோஸ் 2 பேருமே வேற வேற இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆக்டர்ஸாக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான ஈக்குவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் அது வந்து ஒரு நல்ல விஷயம். தென் இன்னொரு பாசிட்டிவ் போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் இந்த ஒரு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஒரு ஒர்க் தான். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியில் வந்து ஒரு படத்தை வந்து டெக்னிக்கலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வார் 1 பார்த்துருக்கேன், வார் 1 பார்த்துருக்கேன், பத்தானும் பார்த்துருக்கேன், டைகரோட பார்ட் 3 படம் வரையும் நான் பார்த்துருக்கேன். இந்த யூனிவர்ஸோட ஃபிலிம்க்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். முக்கியமாக வார் இந்த ஒரு படத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அது இப்படி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. லிட்டரலி பல ஹாலிவுட் படத்தோட சாயலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்வர்டான ஃபீல் தான் கொடுத்திருந்தது. மேக்கிங் வைஸ் பெருசா லைக் விஷுவல்ல சூப்பரா மேக் பண்றன்ற பேர்ல நிறைய சீக்வன்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயமாவும் இருந்ததுன்றது அபத்தமான ஒரு விஷயமா இருந்தது. நிறைய பேர் சொல்லலாம், ஏன்டா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கண்டமணி பிரிட்ஜில் எல்லாம் காரை விட்டுவாங்க, புர்ஜ் கலிஃபாலாம் காரை விட்டு ஓத்துவாங்க, அதெல்லாம் நீ பாப்பீங்க. நம்ம ஊர்ல பண்ணா மட்டும் ஏன்டா அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல பண்றதுக்கு சொல்லல, ஆனா நம்ம ஊர்ல பண்றத அட்லீஸ்ட் அவங்களாலும் குவாலிட்டியாவது மேக் பண்ணலாம்ல விஎஃப்எக்ஸ் அவுட்புட்டை. அதுவுமே கார்ட்டூன்ல வர மாதிரி சில இடங்களை அடிச்சதுன்னா கலாய்க்க தான் தோணுது, பார்த்து சிரிக்க தான் தோணுது. என்ன செய்யறது? முடிஞ்ச அளவு அது வந்து நடக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ரியலிஸ்டிக்காக காட்டினா கூட தப்பிச்சிடலாம். அது பச்சையா தெரியுது விஎஃப்எக்ஸ்னா. அதுலேயும் முக்கியமாக அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜூனியர் என்டிஆர் ட்ரெயினில் ஓடி வருது, ஏதோ ட்ரெட்மில்ல ஓடி வர மாதிரி பச்சையாவே தெரியுது. விஎஃப்எக்ஸே குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் மேலே காரை ஓட்டி அதில் வந்து கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃப்ளைட் சீக்வன்ஸ், அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். இதெல்லாம் வந்து நல்லா இல்லை. மேக்கிங் வைஸும் நல்லா இல்லை, அது வந்து லாஜிக்கலாகவும் அது நல்லா இல்லை. ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்ஸில் மட்டும் இதை மறுபடியும் பண்ணுறாங்க? இல்லை ஒருவேளை இந்த யூனிவர்ஸில் இது இப்படி தான் லாஜிக்கெல்லாம் இல்லை, மேஜிக் தான், நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எங்களுக்கு கிடையாது, மீறப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பவுண்டரி ஏதாவது செட் பண்ணிட்டாங்களா? அப்படி ஒருவேளை ஏதாவது செட் பண்ணிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் டிஸ்க்ளைமரில் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் கூலி படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வார் 2 போயிட்டு வந்து பார்க்குறேன். பார்த்தா கூலிகள்லாம் நெகட்டிவ் ரிவ்யூவாக சொல்லிட்டு இருக்கானுங்க, மிக்ஸ்டு ரிவ்யூவாக போயிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நான் படித்து சொன்னேன், நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கடா, டைம் ட்ராவல்னு உருட்டுவாங்க, அவன் வரான் இவன் வரான்னு உருட்டுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு போங்க. நான் வந்து ட்ரெய்லர் பிரேக் டவுன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எவனும் கேட்கல. எவன் பப்ளிக் ரிவ்யூ வந்து எடுத்து பார்த்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. ஏன்னா என்னென்னமோ எதிர்பார்த்தேன். நான் தான் சொன்னேனே இவங்க டைம் ட்ராவல்லாம் பண்ண மாட்டாங்க, இது ஒரு கமர்ஷியல் படம் தானே, கண்ட வீடியோ பார்த்துட்டு எதுக்கடா தேவையில்லாமல் ஹைப் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அதுதான் நடந்தது. இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக நம்ம படங்களை தமிழ் சினிமாவில் இப்போ வரையும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த சாபம் ஒருவேளை இந்த படத்துக்கும் நடக்குதோ என்னவோ. ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க சொல்கிற அளவுக்கு வந்து லாஜிக்கெல்லாம் கூலி படத்தை பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட லாஜிக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இங்கே வந்து லாஜிக் மிஸ்டேக்லாம் வார் 2ல நிறையா பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற
யோசிக்கிறது இல்லை. பட் கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து ஜெயிச்சிச்சு. ஒரு என்டர்டெய்னிங்காக இது வந்து ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஃபிலிமாக தான் வார் என்னமோ எனக்கு தோணுச்சு. இதை விண்டீசர் பால் வாக்கர் மாதிரி வேற கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த மாதிரி அப்படியே வேற வேற பாதையில் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஓவராலாகவே வந்து பல சீக்வன்சஸ்லாம் வந்து செட் ஆகலாங்க. நிறைய மாசா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி பண்ணக்கூடியவங்கலாம் மாசா இல்லை. அதெல்லாம் தியேட்டரில் நல்லா ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நினச்சி பண்ணது. ஆனால் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்லை ஒருவேளை எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் வார் 2 பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸ் நிறைய இடங்கள்ல பச்சையாகவே அடி வாங்குச்சுங்க. ஏன்னா இந்த படமே விஎஃப்எக்ஸை நம்பி தான் இருந்தது, கதையை நம்பி இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து பேசவே முடியும். அந்த குவாலிட்டி அடி வாங்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல அவுட்புட்டாக இல்லாத ஒரு படமாக தான் இந்த வார் 2 அமைஞ்சிச்சு. ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் என்ன பொறுத்த வரையும். 5க்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 3 கொடுப்பேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னிங்காலாம் இல்லை. சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு வந்து கேட்சியாலாம் இல்லை, என்டர்டெய்னிங்காலாம் இல்லை. ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, நிற்காம படம் விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. அதுக்காக டெஃபினட்டாக போர் அடிக்குதுன்னு வந்து உட்காந்து பார்க்கலாமான்னா வந்து பார்க்கலாம். அதுக்கு ஓரளவு ஒர்த்தாக தான் இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆனா வார் 2 கூலியா இந்த 2 படங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எது இந்த ஒரு கிளாஷோட வின்னர்ன்றதையும் அப்படியே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.